பாட்டி. அடஹானா மகளே, வாவாமா வந்து உட்காரு. பாத்து உட்காரு. எனக்கு தெரியும் நீ அம்மா வீட்டுக்கு வந்திருக்க, கண்டிப்பா என்ன பார்க்க வருவேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா ஹானா? கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் போகும்போது வரும்போது நீ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்குவ. பாட்டி, தண்ணி கொஞ்சம் தான் குடிங்க. நீ தினமும் என்ன பார்க்க வருவியே, என் காலை அமுக்கி விடுவ. அப்புறம் எந்த மருந்தை எப்பப்போ சாப்பிடணும்னு எல்லாத்தையும் நீதானேமா பாத்துக்கிட்ட. மெதுவா இருங்க, தயவு செய்து உங்களை பாத்துக்கோங்க. ஆனா உங்க உடம்பு இவ்வளவு மோசமா எப்படி ஆயிடுச்சு? அட எனக்கு என்ன ஆச்சு, இப்ப வயசு ஆகிடுச்சு, ஏதாவது நடந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா? மருந்து எடுத்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாகிடும். சரி மகளே, உன் புகுந்த வீட்டை பத்தி ஏதாவது சொல்லு. புகுந்த வீட்டை பத்தி என்ன சொல்றது? எல்லாரோட வீடும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என்னோடதும். அவங்க எல்லாரும் அவங்கிட்ட பாசமா இருக்காங்களா? அடே, உன்னை நேசிக்காம யாரால இருக்க முடியும்? இப்ப போய் இவளை விட்டுட்டு வா. முஞ்சிய ஒரு நிமிஷம் கூட பார்க்க பிடிக்கல. டேய் அர்ஜுன், இந்த பொண்ணு கைக்கே நான் கை விலங்கு போடுற வரைக்கும் நான் சும்மா இருக்க போறதில்ல. என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல பாட்டி. நீ எத்தனை நாள் இங்க இருக்க வந்திருக்க? எனக்கே தெரியல. ஒருவேளை நிரந்தரமா. பயமூடு, இது என்ன இப்படி அபசகுணமா பேசுற? அடே, இப்போதான் உன் கல்யாணம் ஆனது, இப்ப உன் சிரிப்பின் ஒளி எல்லா திசையிலும் கேட்கணும். உன் புருஷன் அன்பின் வாசத்துல ஒவ்வொரு நிமிஷமும் அழகா ஓடுது, அழகாதான் இருக்கணும். சரி, எப்போ திரும்பி வரக்கோறேன்னு சொல்லு. பாட்டி, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க போறதில்ல. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நிஜமாவே உண்மையை சொல்லணும்னா நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. சரி, கொஞ்ச நாளைக்கு மாமியா வீட்டுல இருந்து லீவு கிடைச்சிருக்கு. ஆமா, எப்பவுமே லீவு கிடைச்சிருச்சு பாட்டி. இப்பவே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால மெதுவா எல்லாத்தையும் சொல்றேன். அத்தை, ஆனா எங்க? நீ கிளம்ப போறியாப்பா? ஆமா அத்தை, கிளம்பிதானே ஆகணும். மழை வேற ரொம்ப வேகமா பெய்யுது, எப்படி கிளம்புறதுன்னு தெரியல. ட்ரெயின் இல்லைன்னா பஸ் கிடைக்குதான்னு பாக்குறேன். ஆனா இந்த கிளைமேட்ல அதுவும் கிடைக்க கஷ்டமா இருக்கு. ஆனா எங்க போயிட்டா? ஆனா அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. பாயல்னு ஒருத்தி வந்தாலே அவ வீட்டுக்குதான். சரி, வீட்டுக்கு வந்ததுன்னு அக்கம் பக்கம் சுத்த ஆரம்பிச்சுட்டா போல. சரிதான். இல்ல தம்பி, நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஆனா சும்மா அப்படி எங்கேயும் சுத்த போலப்பா. சொல்ல போனா பாயலோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் அவங்கள பார்க்க போயிருக்கா. அவங்களுக்கு அஹானா மேல ரொம்ப பாசம். கல்யாணத்துக்கு முன்னாடி அஹானா தான் அவங்கள முழுசா கவனிச்சுக்கிட்டா. நேரத்துக்கு மாத்திரை குடுக்கறது, டீ போட்டு குடுக்கறதுன்னு எல்லாமே அவதா. உண்மையிலேயே பாயலுக்கு அம்மா இல்லப்பா. அதான் தன் தோழிக்காக அஹானா இதெல்லாம் செஞ்சா. இங்க வந்ததும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா. அப்புறம் அவளால சும்மா இருக்க முடியல. அத்தை, ஆஹானா எப்பவுமே மருந்தெல்லாம் கரெக்டா, அதாவது அவ மருந்து எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு தானே கொடுத்தா. எந்த பிரச்சனையும் வரலையே. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லத்த, நான் சும்மா தான் கேட்டேனே, ஒன்னும் சீரியஸான விஷயம் இல்ல. என்னோட அஹானா ரொம்ப புத்திசாலி. உனக்கு தெரியுமா, பாயலோட பாட்டி மட்டும் இல்ல, அந்த தெருவுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, யாருக்காவது அடிபட்டாலும் சரி, அஹானா தான் எல்லாரையும் பார்த்துப்பா. என் கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்பாவை கவனிச்சுக்கிட்டே அஹானா இந்த எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டா. நீ உட்காருப்பா, நான் ஏதோ வந்துடுறேன். சரி. இந்த பொண்ணு எங்க அம்மாவுக்கு தப்பான மருந்து கொடுத்திருக்கான்னு வீட்டுல இருந்து துரத்துறாங்க. ஆனா நீ நிஜமாவே இவ்வளவு நல்லவளா இருந்தா உனக்கு நடக்கிறது ரொம்ப தப்பு தானே. ஆனா அந்த தூக்க மாத்திரை எப்படி அம்மா ரூமுக்கு வந்துச்சு? ஒண்ணுமே புரியலப்பா. இது என்னன்னு தெரியற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், ஆனா எந்த தப்பும் பண்ணல.
ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. அஹானா இல்லாம எப்படி இருப்பேன்? அப்புறம் நீ வந்தது ரொம்ப நல்லது. நீ போனதுலேருந்து நான் ரொம்பவே தனியாக ஃபீல் பண்ணினேன். நீ இல்லாமல் என்னால் இங்கே இருக்கவே முடியல. ஆனால் நீ இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் பாட்டியை பார்க்க தினமும் வந்துடு. அட இதை சொல்லணும்னு அவசியமா என்ன? நான் கண்டிப்பா அவங்கள பார்க்க வருவேன், ப்ராமிஸ். நீ ரொம்ப சமத்தான பொண்ணு. உன் மாமியார் வீட்டுக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? இங்க பாரு, மாப்பிள்ள உனக்காக காத்துட்டு இருப்பாருல்ல, அவருக்கு கோபம் வராதுல்ல? இல்ல பாட்டி, அவர் கோபப்பட மாட்டாரு. உன் புருஷன் மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை. அட, இப்பதான் கல்யாணம் ஆன பொண்ணு யாரு திட்டுவாங்க? பாரு எப்படி வெக்கப்படுறான்னு. பாட்டி வாங்க, வந்து படுங்க. உடம்ப பாத்துக்கோ கண்ணா. திரும்ப வா. ஆனா அண்ணா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அர்ஜுன் எப்ப இருந்து உனக்காக காத்துட்டு இருக்காரு. இப்படி மழையில நனைஞ்சிட்டே பாட்டிய பார்க்க போக என்ன அவசியம்? இங்க 2-3 நாள் இருந்திருக்கலாமே, நாளைக்கே போயிருக்கலாம். அம்மா, பாட்டிக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னை விடவே இல்லை. மருந்து கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. தான் அங்கேயே இருக்க வேண்டியதா போச்சு. இப்பதான் மருந்து கொடுத்துட்டு வர்ற. இது உனக்கு தெரியும் தானே? அவங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது, எப்படி அவங்கள தனியா விட்டுட்டு வர முடியும்? நீ தான் எங்க இருந்தல்ல, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக. இரு, இதோ வந்துடுறேன். அப்புறம் வெளியே மழை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, தெருவுல இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது. தண்ணி குறையிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்க வேண்டி இருக்கும். ஆனா தண்ணி குறையிற மாதிரி எந்த சான்ஸும் தெரியல. மழை நிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் பாரு, நீ இருந்தா முழுசா நனைஞ்சிட்ட. ஆமா, கொடை எடுத்துட்டு போல, அதான் நனைஞ்சிட்டேன். இந்த தலையத்தோட இல்லைன்னா சளி பிடிச்சுக்கும். வா, இப்ப நீ உட்காரு. ஆஹானா, நீ உட்காரு, அப்படியே உட்காரு. இந்த பொண்ணு வேற தன்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. பிறருக்கு சேவை செய்யறதுலயே இவளோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, நீங்க வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் எங்க என்ன கவனிச்சுக்காம இருக்கேன்? நாள் முழுக்க என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட போய் சொல்றியா? உன் கோலத்தை பாரு. நீ உன் மேல அவ்வளவு அக்கறையா இருந்திருந்தா ஆஹானா இப்படி இழைச்சு போயிருப்பியா? எப்பவும் மத்தவங்க கஷ்டத்தை தீக்கிறதுலயே கவனமா இருக்க. ஆனா இப்போ இதெல்லாம் போதும். இனிமே உன் புகுந்த வீட்டை கவனிச்சுக்கிறதுல கவனத்தை செலுத்து.